ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வேலையிலும் ஆசீர்வாதம். இந்த வேலையில பாருங்க, எல்லாரும் வேலை செய்வீங்க, எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருப்பார் ஆண்டவர். அந்த வேலையில பார்த்தீங்கன்னா நமக்கு உயர்வா இருக்கிற அதிகாரிகள் நம்மை நெருக்குவாங்க, நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒடுக்குவாங்க. ஒரு சில இடத்துல வேலை நமக்கு கடினமா இருக்கும், ஒரு சில வேலைகள் நம்மளால செய்ய முடியாத நிலைமைக்கு போகும். ஆனாலும் கூட அந்த வேலையை எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நெருக்கத்தை எல்லாம் மாற்றி போடுறாரு. யாரெல்லாம் நமக்கு எதிராக எழும்புகிறார்களோ, நம்முடைய வேலையை கெடுக்கணும், நம்முடைய வேலையை ஒன்றும் இல்லாமல் போகணும், இவன் நாசமா போகணும், அழிந்து போகணும் நினைக்கிற மக்கள் மத்தியில நம் வேலையை ஆசீர்வதிக்கிறாரு. நம்முடைய சம்பாத்தியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. நமக்கு சம்பாதிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அதை நினைச்சு பாரலாமா? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லாமா? எல்லாம் சொல்லாமா? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில். எல்லாரும் சொல்லுங்க, என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. சொல்லுவோம், எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகள் எல்லாம் நடந்திடுவே. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழி தொங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழி தொங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை. ஆமென். விசுவாசத்தோட சொல்லுங்க, என் வாழ்க்கை நான் உயர்வு அடைவேன், நான் உயர்வு அடைவேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை மேன்மையை வைப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகள் எல்லாம் நடமே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகள் எல்லாம் நடந்திடுவேன்.